ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு இயல் 2ல உள்ள கிழவனும் கடலும் அப்படிங்கிற பாடத்த பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப இதுல வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நான் எது எதுங்கிறத மட்டும் நான் சொல்லிர்றேன். அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த பாடத்த ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த பாடத்த வந்து நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பாடம் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு மோட்டிவேஷன். படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ். சரியா? ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு 2 நாள் படிச்சுட்டு 3ஆம் நாள் போய் ஒரு எக்ஸாம் எழுதுனோம்னா கூட, நம்மளுக்கு வந்து ஒரு டக்குன்னு நல்லாருக்கும். ஒரு பெரிய வந்து ஒரு பாரமா இருக்காது. ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சனையா தெரியாது. ஒரு நாள் தான் நம்மளுக்கு எக்ஸாமுக்கே வந்து லீவ் விடுவாங்க. ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி. நம்மளுக்கு லீவ் விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 1 நாள் லீவ் இருக்கும் அடுத்த எக்ஸாம்க்கு. இல்ல மறுநாளே அடுத்த எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம்லாம் கூட நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருவோம். ஆனா, எந்த எக்ஸாம்க்கு வந்து இந்த 10 நாளு, 1 வாரம், 10, 15 நாளு இந்த மாரிலாம் லீவ் விடுறாங்களோ, அந்த எக்ஸாம் வந்து நம்ம சரியாவே பண்ண மாட்டோம். நல்லா படிச்சு மார்க் எடுத்துடலாம்னு நெனைப்போம். இத்தன நாள் லீவ் இருக்குன்னு. ஆனா, அந்த 10 நாள் லீவ் விடுறாங்கன்னா, 9 நாள வேஸ்ட் பண்ணிட்டு, அந்த கடைசி 1 நாள் தான் புக் எடுப்போம். சரியா? அதுதான் நம்மளுடைய பழக்கம். அப்படி இருக்கும்போது, அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் இது. சரியா? ஸோ, அதனால இது எல்லாரையுமே வந்து நீங்க வந்து கேளுங்க. ஏன் இத வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு வந்து நம்ம வந்து ஒரு லாங் டைமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் இப்படி லாங் பீரியடா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது, அந்த பொறுமை அப்படிங்கிறது எவ்வளோ அவசியம்? பொறுமையா இருந்தா நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி. சரியா? இத ஷார்ட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. மத்தத வந்து நான் ஷார்ட்டா வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க புக்ல வந்து ஒருக்க ரீட் பண்ணுங்க. நல்லாருக்கும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது கிழவனும் கடலும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட பேரு. த ஓல்டு மேன் அண்ட் த சீ அப்படின்னு சொல்ற ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஆங்கில புதினம். ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரிய தான் இங்க வந்து இத வந்து சுருக்கி ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரிய தான் இந்த கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல குடுத்துருக்காங்க. சரியா? அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ இத மட்டும் வந்து கரெக்ட்டா வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 1954 ஆம் ஆண்டு இந்த நூல் வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். இவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து இந்த நூலுக்கு வந்து எப்போ குடுத்துருக்காங்க அப்படின்னா, 1950ல குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்காகவாப்பா ஒரு வீடியோ அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். தமிழ்ல வந்து ஒரு கொஸ்டின் கூட நம்ம விடக்கூடாது. சரியா? ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் மட்டும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மார்க்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 2, குரூப் 1ல கூட இந்த அளவுக்கு பிரஷர் கிடையாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க குரூப் 2, குரூப் 1 பிரிலிம்ஸ பாஸ் பண்றத விட, குரூப் 4 பிரிலிம்ஸ் பாஸ் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். அத மனசுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 1, குரூப் 2 வந்து ஈஸி. குரூப் 4 வந்து நீங்க கிளியர் பண்றதுங்கிறது தான் கஷ்டம். ஏன்னா, இங்க ஒவ்வொரு 0.5க்கும் 1000 பேர், லட்சம் பேர் இருப்பாங்க. குரூப் 2, குரூப் 1 அப்படி கிடையாது. நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு போஸ்டிங் நம்ம வந்து நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மெயின்ஸ்க்கு தான் உள்ள போவீங்க. அப்போ ஒரு போஸ்டிங்க்கு 50 பேரு, 20 பேரு, 100 10 பேரு இந்த மாரி அவங்களுக்கு எவ்வளோ ரேஷியோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுப்பாங்க. சரியா? அப்படிங்கிறம்போது மார்க் வந்து அந்த இடத்துல பிலிம்ஸ் மார்க்குங்கிறது வந்து ஒரு 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 மீடியமான ஒரு லெவலான மார்க்கா இருந்தா கூட நீங்க தப்பிச்சுக்கலாம். ஆனா, நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு 1/2 மார்க்கையும் வந்து நீங்க கணக்கு பண்ணணும். சரியா? அந்த அளவுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஏன்னா, ஒரு மார்க்கும் வந்து உங்களுடைய போஸ்டிங் வந்து தீர்மானிக்கும். நீங்க எங்க போஸ்டிங் எடுக்க போறீங்க? உங்களுடைய மாவட்டத்திலே எடுக்க போறீங்களா? நீங்க கேட்ட போஸ்டிங் எடுக்க போறீங்களா? உங்களுடைய சர்க்கிள்லயே வருதா? உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வருதா? உங்களுக்கு வந்து இவ்வளோ வசதிகள் இருக்கா? அப்ப சிட்டிக்குள்ள கிடைக்குதா? கிராமத்தில கிடைக்குதா? இந்த அளவுக்கு நீங்க எடுக்கிற இந்த ஒவ்வொரு மார்க்கும் தான் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். சரியா? ஸோ, அதனால தான் நம்ம ஒரு கொஸ்டினுக்கு கூட இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்றோம். ஸோ, அத வந்து கவனமா புரிஞ்சுகிட்டு, இதெல்லாம் வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்விலாம் ஆல்ரெடி கேட்டுருக்காங்க. திரும்பவும் கேட்கலாம். ஏன்னா ஜிஎஸ்ல இருந்து கூட கேட்கலாம். ஜிகேல இருந்து கூட கேட்கலாம். எங்கேருந்து வேணாலும் அவங்க எடுப்பாங்க. நாங்க எடுப்போம்ன்னு சொல்ட்டாங்க. அவங்க எங்கேருந்து வேணாலும் எடுப்பாங்க. நம்ம அத கேட்க முடியாது. அவ்வளோதான். ஸோ, இந்த ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா சாண்டியாகோ அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா இருப்பாரு. அவர் வந்து மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தாத்தா. சரியா? அவர் வந்து 84 நாளா தொடர்ந்து கடலுக்கு போறாரு, வராரு. ஆனா, அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. எப்பயுமே அப்படிதானான்னு கேட்டா, அப்படி கிடையாது. இவரு முன்னாடிலாம் வந்து கடலுக்கு போனாரு அப்படின்னா, மீன் இல்லாம திரும்பவே மாட்டாராம். அவ்வளோ மீன் வந்து புடிச்சுட்டு வருவாராம். ஆனா, இப்ப என்னன்னு தெரியல. ஒரு 84 நாளா வந்து தொடர்ந்து மீன் பிடிக்க போறாரு. இவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. கொஞ்ச நாளா மனோலின் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவனும் வந்து இந்த ஐயாவோட மீன் பிடிக்க போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா, மீன் பிடிக்கிறத பழகுறதுக்காக அவங்க வீட்ல இருந்து அவர வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. "நீ போய் பழகு. இந்த தாத்தா வந்து எப்பயுமே நல்லா மீன் புடிச்சுட்டு வருவாரு. இந்த சாண்டியாகோ அப்படிங்கிற தாத்தாவோட போயி நீ பழகுப்பா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க.
சரின்னு இவரும் போயி இவர் வந்து ஒரு 50, 40 நாள் 45 நாள் போறாரு. 40 நாளைக்கு வந்து போயி, இவரும் அந்த தாத்தாவோடயே போறாரு. ஆனா, ஒரு மீன் கூட அவர் தான் பிடிக்கலையே. 84 நாள் ஆயிருச்சு. இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கல. இப்ப 40 நாள் ஆயிருச்சு. 40 நாள் ஆனோனே அவர் ஒரு மீனும் பிடிக்கலேன்னோன, அந்த மனோலின் அப்படிங்கிற பையனோட வீட்ல என்ன சொல்ட்டாங்க, "நீ வந்துருப்பா. இது வேணாம். அவருக்கே மீன் பிடிக்க தெரியாது போல. அவர் வந்து மீனே புடிக்க மாட்றாரு. இது எதுக்கு அவர போட்டுக்கிட்டு நம்ம போய் அவரோட நீ போய் என்னத்த மீன் பிடிச்சு கத்துக்க போற? வேணாம். நீ வேற இடத்துக்கு போ" அப்படின்னு சொல்லி அவன வேற இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. சரியா? இப்ப 85வது நாள் ஆயிருச்சு. கடலுக்கு போறாரு. ஐயா கிளம்பி சாண்டியாகோ வந்து கடலுக்கு போறாரு. இன்னைக்கு வந்து ஒரு மீன்னாலும் நான் புடிச்சே ஆகுறேன்டா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து உள்ள போறாரு. கடலுக்கு போய் சாயங்காலம் போறாரு. நைட் ஆயிருச்சு. தூண்டில போட்டு வெயிட் பண்றாரு. மறுநாள் பகலும் ஆயிருச்சு. ஒரு மீன் கூட கிடைக்கல. மத்தியானம் ஆயிருச்சு. கரெக்ட்டா 1 மணி, 2 மணிக்கு ஒரு மீன் வந்து சிக்குது. சரியா? ஒரு லைட்டா வந்து தூண்டில ஆடுற மாரி தெரியுது. இது என்னடா தூண்டில ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு, அத புடிச்சு இழுக்குறாரு, இழுக்குறாரு. பார்த்தா மீன் அங்கிட்டு ஓடுது, இங்கிட்டு ஓடுது, ஆட்டுது, கப்பல ஆட்டுது, தண்ணி ஆட்டுது. அவர் கீழ விழுகுற மாரி போறாரு. இந்த மீன வந்து இழுக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் போன போ போ போராடிக்கிட்டே இருக்காரு. கடைசில கையில புடிச்சுக்கிட்டு இவரே தூங்கிட்டாரு கண்ண அசந்து. அது மீன் விடுற மாரியும் தெரியல. அதுவும் அந்த கொக்கியில மாட்டிக்கிட்டு, தன்னோட உயிர காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக போராடுது. இவரு தன்னோட இலக்க வந்து அடையணும். நான் வந்து இன்னைக்கு மீன் புடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர் போராடுறாரு. சரியா? அது அவருடைய அ பசியும் சோர்வுனாலயும் அவர் வந்து கண் அசந்துர்றாரு. ஏன்னா, நாள்ல இருந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறம்போது, அவருக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. அவரு வந்து வெற்றி அடையணும். இதில நான் கண்டிப்பா வந்து எப்படியாவது இன்னைக்கு ஒரு மீனாவது புடிச்சு சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியில இருக்காரு. இது இந்த மீனா? ஆ நான் வந்து எப்படியாவது உயிர் பொழச்சாகணும். என் உயிர நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அது போராடுது. இந்த 2 போராட்டத்தில இப்ப யார் வந்து விடாம முயற்சி பண்றாங்களோ ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாரி சாண்டியாகோ தாத்தா வந்து விடவே இல்ல. புடிச்சு இழுக்குறாரு, பண்றாரு. அப்படி இப்படின்னு இழுத்து மீன கடைசில வந்து மேல தூக்கிட்டாரு. தூக்கி பார்த்தா சரியான பெரிய மீன். அந்த போட் அளவுக்கு இருக்கு அந்த மீன் மட்டும். அதுக்கப்புறம் மீன் பார்த்தா படக சுத்தி சுத்தி வருது. அவர தள்ளிவிட பாக்குது. ஆனாலும் இழுத்து இழுத்து வச்சு கடைசியா ஒரு ஈட்டி எடுத்து அத குத்தி, அத கொன்னு ஒரு வழியா எடுத்து தூக்கிட்டாரு. ஆனா தூக்குனா போட்டுக்குள்ள அத வைக்க முடியல. அந்த மீன் வந்து போட்ட விட கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, போட்டோட சைடுல வச்சு கட்டுறாரு. இந்த மாரி வந்து கட்டுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா இந்த படத்துல கட்டுறாரு பார்த்தீங்களா? இந்த மாரி வந்து போட்ல சைடுல வச்சு கட்டுறாரு. அப்ப பார்த்தா சுறா மீன்லாம் வந்துருது. சுறா மீன்லாம் வந்து அந்த மீன கடிக்க வருது. அப்புறம் அந்த மீன கடிக்க வரும்போது இவர் ஈட்டி எடுத்து ஒவ்வொரு சுறாவா குத்தி, குத்தி "ஏய் போ அங்கிட்டு போ, அங்கிட்டு போ" அப்படி இப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாரு. விரட்டி விட்டதுக்கப்புறம் கடைசியில வந்து ஒரு வழியா அது எல்லாத்தையும் அங்கிட்டு அடிச்சு பத்தி விட்டுப்புட்டு, நேரா வந்து கரைக்கு வந்துட்டாரு. கரைக்கு வந்து பார்த்தா, கப்பல கட்டிட்டு பார்த்தா, அவர் கட்டுன இடத்துல அந்த மீனோட முள்ளு மட்டும் தான் இருக்கு. மண்டை இருக்கு. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையுமே வந்து இந்த மாரி சுறா மீன்கள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இவர் கரைக்கு வர்றதுக்குள்ள போட்டுக்கு வெளிய கட்டியிருந்ததுனால, எல்லாத்தையும் வந்து கடிச்சு, 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 கடிச்சு எல்லாமே சாப்ட்டு கடைசியில வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இவர் வந்து வீட்ல வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்காரு. அப்புறம் மனோலின் அப்படிங்கிற அந்த பையன் வரான். அந்த பையன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "இவ்வளோ நாள் போராடி நீ பரவால்ல இவ்வளோ பெரிய மீன புடிச்சிருக்கியே! மீன் இல்லேன்னா என்ன? நீ புடிச்சது இல்லேன்னு ஆயிராதுல்ல. ஸோ, அதனால இனிமே நான் உன் கூட தான் தாத்தா வந்து மீன் பிடிக்க பழகுறதுக்கு வருவேன். நீ தான் வந்து மிகப்பெரிய திறமைசாலியான ஆளு. இவ்வளோ தூரம் போராடி தனி ஆளா இவ்வளோ பெரிய மீன புடிச்சிருக்கியே! அப்போ உன்னுடைய அந்த தன்னம்பிக்கை, உன்னுடைய உள்ளுறுதி வந்து அவ்வளோ தூரம் விடாமுயற்சி வந்து எவ்வளோ பெரியதா இருக்கு. ஸோ, அதனால உன் கூட தான் நான் இனிமே வந்து மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். சரியா? ஸோ, இதுதான் வந்து இந்த கதை. இந்த இடத்துல வந்து இவருடைய விடாமுயற்சி. இந்த வயசான காலத்திலயும் இவர் எவ்வளோ தூரம் விடாமுயற்சியா இதிலிருந்து போராடி இருக்காரு. ஸோ, அந்த மாரி நம்மளும் டிஎன்பிஎஸ்சில நீங்க வந்து விடாம போராடி, இதில கம்பல்சரி விடாமுயற்சியோட ஒரு நாள் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாம, 1 மணி நேரம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாம, தொடர்ந்து போராடுங்க. விடாமுயற்சியோட போராடுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா வேலை வாங்குவீங்க. அது உறுதி. சரியா? ஸோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு, வேற எதுவும் ஹெல்ப் வேணும்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்க அடுத்தடுத்து போடுறோம். அதுக்கான பதில்கள வந்து நாங்க உடனே தெரிவிக்கிறோம். சரியா? சரி ஓகே. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அ அடுத்த இயல் வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து போட வேண்டியது இருக்கு. நம்ம நம்ம சைட்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி கிங்டம் நம்ம சேனல் சைட்ல இருந்து உங்களுக்கு இந்த அடுத்த ஒரு 100 நாட்கள் வந்து 100 டேஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடப் போறோம். 100 டே பிளான் சொல்லி ஒண்ணு போடப் போறோம். 100 நாள்கள் வந்து நம்ம என்ன செய்யப் போறோம்? எங்க சைட்ல இருந்து என்ன தரப்போறோம்? ஆ அதுக்கு வந்து என்னென்ன நாங்க கிளாஸ் வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ண போறோம்? என்னென்ன எங்க சைட்ல இருந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரப்போது. நீங்க எத ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தின ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ அது வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு வரும்.
ஸோ வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். நம்ம இன்னைக்கு வந்து மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னிலிருந்து இன்னைக்கு பிப்ரவரி 1 இன்னிலிருந்து கரெக்ட்டா நம்மளுக்கு வந்து ஒரு 150 டேஸ் வந்து இருக்கு. கரெக்ட்டா 5 மாசம்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 150 டேஸ் இருக்கு. இதுக்குள்ள நம்ம படிச்சு பாஸ் ஆயிரலாமான்னு கேட்டீங்கன்னா, 100% வந்து நம்ம பாஸ் ஆயிரலாம். ஓகேவா? 150 டேஸ்ல நீங்க அசால்ட்டா பாஸ் ஆகலாம். 100 நாள் உங்களோட உழைப்ப போடுங்க. 50 டேஸ் ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஆனா, இதுக்கான ஒரு ஒரு சில மனநிலைகள நீங்க வளர்த்துக்கணும். அத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வரேன். நீங்க என்னென்ன பண்ணணும்? நாங்க எங்க சைட்லருந்து என்ன குடுக்க போறோம்? நீங்க உங்க சைட்லருந்து என்னென்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலைகள நீங்க எப்படி வச்சுக்கணும்? உங்களுடைய மைண்ட நீங்க எப்படி வச்சுக்கணும்? நீங்க எப்படி உட்கார்ந்து படிக்கணும்? எப்படி நெகட்டிவிட்டீஸ அவாய்ட் பண்ணணும்? எப்படி பாசிட்டிவா உட்கார்ந்து படிக்கணும், வைக்கணும்? இது எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனல்ல நம்ம போடுறோம். சரியா? ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கீழ டெலகிராம் லிங்க் குடுக்குறேன். உங்களுக்கு அதுல வந்து நாங்க பிடிஎஃப் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதிலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி ஓகேவா? சரி இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ.